ஜோதிடத்தில் புதன் என்றும் அழைக்கப்படும் புதன் மிகவும் செல்வாக்கு மிக்க மற்றும் பல்துறை கிரகமாகும். அறிவுத்திறன், தொடர்பு, பகுப்பாய்வு திறன்கள், கற்றல், தகவமைப்பு மற்றும் வர்த்தகத்தை பிரதிபலிக்கிறது. புதன் ஒரு நடுநிலை மற்றும் மாற்றியமைக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுகிறது. மேலும் பிறப்பு ஜாதகத்தில் இக்கும் நிலைக்கு ஏற்ப தனிநபரின் தொடர்பு பாணி, நுண்ணறிவு மற்றும் முடிவெடுக்கும் திறன்களை அறிய முடியும். ஒவ்வொரு ராசியிலும் புதன் தொடர்பு திறன் மற்றும் தீர்க்கமான செயல்கள். ரிஷபம், புதன் தகவல், தொடர்பு மற்றும் சிந்தனைக்கான நடைமுறை மற்றும் அடிப்படை அணுகுமுறையில். மிதுனத்தில் புதன் புத்திசாலித்தனம் மற்றும் அனுசரிப்பு, கற்பனை திறன். கடகத்தில் புதன் உள்ளுணர்வு, சிந்தனை மற்றும் எக்கம் நிறைந்த உரையாடல்களை நோக்கிய சிந்தனைகள். சிம்மத்தில் புதன் வெளிப்படையான தொடர்பு மற்றும் படைப்பாற்றல். கன்னி ராசியில் புதன் பகுப்பாய்வு திறன்கள் மற்றும் விவரங்களுக்கு கவனம். துலாம் ராசியில் புதன் சமநிலையான தகவல் தொடர்பு மற்றும் இராஜதந்திர திறன்கள். விருச்சிக ராசியில் புதன் ஆழமான மற்றும் தீவிரமான தொடர்பு மற்றும் விசாரணை சிந்தனை. தனுசு ராசியில் புதன் தத்துவம் மற்றும் விரிவான சிந்தனையுடன் தொடர்புடையது. மகர ராசியில் புதன் நடைமுறை மற்றும் ஒழுக்கமான அறிவு, நீண்ட கால இலக்குகளில் கவனம் செலுத்துகிறது. கும்பத்தில் புதன் மனிதாபிமான கவனம் கொண்ட புதுமையான மற்றும் வழக்கத்திற்கு மாறான தொடர்பு. மீனத்தில் புதன் உயர்ந்த உள்ளுணர்வு மற்றும் கற்பனை சிந்தனையின் காலம். அடுத்த வீடுகளில் புதன் என்ன பலன் என்று பார்க்கலாம். முதல் வீட்டில் புதன் புத்திசாலி, சுயமாக வெளிப்படுத்திய மற்றும் நல்ல நகைச்சுவை உணர்வு. இரண்டாம் வீட்டில் புதன் வணிக எண்ணம் கொண்டவர், பணத்தை விரும்புபவராகவும் தூதரக ரீதியாகவும் செயல்படுவார்கள். மூன்றாம் வீட்டில் புதன் சிறந்த தகவல் தொடர்பு திறன் மற்றும் ஊடகம் மற்றும் விளம்பரத்தில் தொழில். நான்காம் வீட்டில் புதன் தாய் மற்றும் வீட்டு வணிகத்துடன் வலுவான மன உறுதியுடையவர்கள். ஐந்தாம் வீட்டில் புதன் எழுத்துத்திறன் மற்றும் நன்கு படித்த சிறந்த முடிவெடுப்பவர்கள். ஆறாவது வீட்டில் புதன் வியாபாரத்தில் நல்ல கூட்டாண்மை. ஏழாவது வீட்டில் புதன் வியாபாரத்தில் நல்ல கூட்டாண்மை, திருமண உறவில் குறைந்த அதிர்ஷ்டம். எட்டாம் வீட்டில் புதன் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் மற்றும் ஊகங்கள், அமானுஷ்ய அறிவு. ஒன்பதாம் வீட்டில் புதன் உயர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மனப்பான்மை, ஆன்மீகம் மற்றும் தத்துவம். பத்தாம் வீட்டில் புதன் தொழில் மூலம் பிரபலமானவர், கூர்மையான எண்ணம் மற்றும் வாழ்க்கையில் ஆரம்ப வெற்றி. 11வது வீட்டில் புதன் பரந்த சமூக வட்டம், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையுடன் அறிவுசார் நட்பு. 12ஆம் வீட்டில் புதன் அதிக உள்ளுணர்வு மற்றும் கற்பனை மனம், மனநலத் திறன்கள்.